இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பொருளாதார நிபுணரும் காங்கிரஸ் கட்சியின் பிரபுகரமான ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, உங்களையும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறேன். இந்த 10 வருஷத்தில் வந்து பொருளாதாரத்தில் பயங்கரமாக முன்னேறி இருக்காமே மோடி ஆட்சியில். எங்கே ஏறி இருக்கு? 11வது இடத்துக்கு தான், இப்போ 5வது இடத்துக்கு வந்துருக்கு. அடுத்த ஒரு 6 வருஷத்தில் 3வது இடத்துல வந்துருங்கிறாங்க. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் மன்மோகன் சிங் காலத்தில் ஏறிட்டு இருக்கு. நீங்கள் 10 வருஷம் மன்மோகன் சிங்கை பார்த்தீங்கன்னா 10% இவங்க மெஷர் மாதிரி பண்ணுறதா இருந்தால் 10% growth இருந்திருக்கும். உங்களது 6.5% growth. அப்போ உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் சர்தார்ஜி பீரியடில் எவ்வளோ வந்தது, உங்கள் பீரியட் எவ்வளோ வந்ததுன்னு பப்ளிஷ் பண்ணுங்கள். இல்லை, அப்போது பொய் பேசுகிறாங்களா? இந்திய அரசாங்கம் பொய் பேசுதா இந்த மாதிரி விஷயத்தில்? சார், இந்தியா ஆஸ்திரேலியாவோட தோத்துட்டு இருந்தது. 2 பேர் கூஜா தூக்குறவங்க இருக்காங்க. ஒருத்தர் ரொம்பவே கூஜா தூக்கி எல்லா கான்ட்ராக்டும் அவருக்கு தான் போயிட்டுருக்கு. அவர் என்ன ட்வீட் பண்ணார்னா, இந்தியா $5 trillion எக்கானமி ஆகிடுச்சு, ஏன்னா ஆஸ்திரேலியாவோட தோத்துருச்சு, பணத்தெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, பூச்செண்டெல்லாம் வாங்கியாச்சு, ஏதாவது சொல்லி பூ போடணும். உடனே இந்தியா $5 trillion அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் அப் கிளப்பி விட்டீங்க. நாங்கள்லாம் எடுத்து பார்த்து, ஐயா இந்த ரூபாவை டாலராக மாற்றணும்ல, ஆக்சுவலி ரூபா டாலர் கணக்கு 83 ரூபா, நீங்கள் 53 ரூபான்னு கணக்கை போட்டு ஆல்ரெடி $5 trillion ஆகிடுச்சு அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டிங்க. ரைட்டா? இதை போய் பேசினாங்கன்னா உண்மை பேசினா அடுத்த நாள்லேருந்து அதை பற்றி நாங்கள் கேட்டோம். எங்கள் கட்சி சார்பாக ஜெயராம் ரமேஷ் கேட்டார். அடுத்த நாள்லேருந்து ஜிப்பு மூடிடுச்சு வாயே. பொய்யா உண்மையாக நீங்களே டிசைட் பண்ணி. ஓகே, அதே மாதிரி இப்போ அந்த அதானி அம்பானி போன்ற கம்பெனிகள்லாம் அவர் தான் நீங்கள் சொன்னவர் தான் ட்வீட்டே பண்ணார். அதான் இப்போ அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது இல்லையா? இது சம்பந்தமாக வந்து விமர்சனமும் ஒரு பக்கம் நடக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் நடக்குது. சார், இன்வெஸ்ட்மெண்ட்டாக நடக்குதுன்னு வந்தால் தான் தெரியும். நிறைய துறைகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கணும். அது 2 கம்பெனிக்கும், கொஞ்சம் டாட்டாவுக்கும் கிடைக்கிது, மற்றவங்களுக்கு யாருக்கும் கிடைக்கல. எல்என்டி காரனே இது இருக்கிறான், அவன் வெளில போய் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறான். அப்போது அதை தான் இவங்கெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ராகுல் காந்தியாக இருக்கட்டும், ஸ்டாலின் சாராக இருக்கட்டும், இதை தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் 10 வருஷமாக அவனுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுப்பேன்னா தமிழ்நாட்டுக்கும் கொஞ்சம் வியாபாரம் பண்ணணும்ல. நீ யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறியோ அவனோட தானே வியாபாரம் பண்ணணும். நீ கான்ட்ராக்டை கொடுக்கலங்க, கான்ட்ராக்ட் அவனுக்கு கொடுத்தா அவனோட தான் நான் வியாபாரம் பண்ண முடியும். நீ அரசாங்கம் மாறலாம் தானே கான்ட்ராக்ட் மாறும். அதனால் அவன் தப்பு பண்ணுறாங்கிறதுனால அந்த கான்ட்ராக்டே வேண்டான்னு சொன்னேன்னா தமிழ்நாட்டோட மக்கள் வஞ்சிக்கப்படுவாங்கல்ல. அதான் இப்போ அதிமுக ஆட்சியோட திமுக ஆட்சியில் பொருளாதார ரீதியாக, அதாவது இந்த 2.5 வருஷத்தில் முன்னேறுக்குன்னு பார்க்குறீங்களா? டெஃபினட்டாக முன்னேறி இருக்கிறது தானே. எந்த வகையில் நீங்கள் முன்னேறலன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ரீசெண்டாக ஹிந்து பேப்பரில் ஒரு செய்தி வந்தது, ஜிஎஸ்டி கலெக்ஷன், டேக்ஸ் எவ்வளோ கலெக்ட் ஆகுதுங்கிறத பார்த்தா தெரியும். பொருளாதாரம் நிறைய புழக்கம் இருந்தால் தான் ஜிஎஸ்டி கலெக்ஷன் நிறைய ஆகும். இந்தியாவில் டாப் 10 ஸ்டேட்டில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருந்தது. நீங்கள் தினம் பேசிட்டு இருந்த குஜராத்து கடைசி 30லேருந்து கடைசியில் என்றச்சா 4வது இடத்துல, 26வது இடத்துல இருந்தது. தமிழ்நாடு இவ்வளோ ஹை ரேங்க்கில் எந்த பீரியட்லேயும் இருந்தது கிடையாது. அப்போ அந்த பீரியடோ இந்த பீரியட் பெட்டராக இருக்குதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்க வேண்டியதானே. ஓகே சார், இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த பேங்கிங் வந்து இந்த மெர்ஜ் பண்ணுற விஷயங்கள் அதிகமாக இந்த 9 ஆண்டு காலத்தில் நடந்திருக்கு. பேங்கிங் வந்து பேங்க் மர்ஜருங்கிறது பப்ளிக் செக்டர் பேங்க்கில் நடந்திருக்கு. மர்ஜர்னால் பேங்கிங்னு சொல்லாதீங்க. 2 பேங்க் இருக்குது, பப்ளிக் செக்டர் இருக்குது, ப்ரைவேட் செக்டர் இருக்குது. HDFC பேங்க் தான் இருக்கிறதுலே பெரிய ப்ரைவேட் செக்டர் பேங்க். அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், மார்க்கெட்டில் அதோட மதிப்பை நீங்கள் எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்கு இன்க்ளூடிங் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை சேர்த்து கூட்டினா கூட வராது. ஏன்னா இப்போ நீங்கள் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது பப்ளிக் செக்டர் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களா? உங்கள் அப்பா வச்சுருப்பார், உங்கள் ஏஜ் குரூப்பில் எவனாவது வச்சுருக்கிறான்னா. ஏன்னா டெக்னாலஜி மாறிடுச்சு. நான் ஃபோன்லேயே வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க் அக்கௌண்ட்டை திறந்துடலாம், பணத்தை பரிவர்த்தனை பண்ணிக்கலாம். லோன் வேணுனாலும் நான் ஃபோன்லேயே வாங்கிக்கலாம். நான் ஹவுசிங் லோன் வேணால் கூட அப்ளை பண்ணால் அவன் வீட்டில் வந்து வாங்கிட்டு போவான். கார் லோனும் அவன் வீட்டில் வந்து வாங்கிட்டு போவான். அது மாதிரி இவங்க பண்ணுறது இல்லை. அது என்ன சிக்கலை உண்டாக்குது? அது அரசாங்கத்துக்கு ஏதாவது சங்கடம் கொடுக்குதோ, டெக்னாலஜிக்கலாக ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய ஊழியருக்கு அந்த மாதிரியான ஒரு தகுதி இல்லைங்கிறது தானே ஆகுது. ஏன்னா அந்த திங்கிங் இல்லைல்ல. கவர்மெண்ட் ஆஃபீஸில்
நீங்கள் ஒன்று இந்த கவர்மெண்ட்டை என்ன கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் வேலை நடக்கிறது இல்லை. கவர்மெண்ட் ஆஃபீஸில் சுறுசுறுப்பாக எதாவது நடந்து பார்த்துருக்கீங்கன்னா? எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயாவது நடந்தது கிடையாது. அதே தான் ப்ராப்ளம் பப்ளிக் செக்டர் பேங்க்லேயும். அவனுக்கு தெரியும் வேலை செஞ்சாலும் ஒரே சம்பளம், வேலை செய்யாட்டாலும் ஒரு சம்பளம். இப்போ சங்கருக்கு வந்து 10 இன்டர்வியூ எடுத்தால் சம்பளம்னு சொல்கிறான்னு வச்சுக்க. நீ 20 இன்டர்வியூ எடுத்தாலும் உனக்கு அதே சம்பளம் தான்யா. இன்டர்வியூ எடுக்காட்டாலும் உனக்கு அதே சம்பளம் தான். நீ வெளில வந்து எதுக்கு இன்டர்வியூ எடுப்ப? வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்ப. அதுதான் பப்ளிக் செக்டர். அதான் இப்போ அரசாங்கம் நினச்சா இதை வந்து சரி செய்யலாம் தானே. இப்போ எப்படி மற்ற ப்ரைவேட் பேங்க் ஈக்குவலாக அரசாங்கம் நினச்சா ஈக்குவலாக காம்படிஷன் பண்ணி அவங்களும் டெக்னாலஜிக்கலாக இம்ப்ரூவ் பண்ண. அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அரசாங்கம் வந்து கண்ட்ரோலை விடணும். அம்மையாரை ஃபோன் பண்ணி யாருக்கு லோன் கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது. இப்போ ரீசெண்டாக ஒரு விழா நடந்ததா? ப்ரைவேட் பேங்க்கும் சேர்த்து லோன் கொடுக்குற விழாவில் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு என்ன வேலை? இந்த கம்பெனி பேங்க்குங்கிறது கவர்மெண்ட் லோன் கொடுக்கல. ஒன்லி என்டியூ டெபாசிட்டை வாங்கி யாருக்கு லோன் வேணுமோ அவனுக்கு லோன் கொடுக்குறான். கரெக்டாக? நான் பப்ளிக் பணம் போடுது, அந்த பப்ளிக் பணத்தை எடுத்து லோன் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் பேங்க்கும் அதான் பண்ணுது, ப்ரைவேட் பேங்க்கும் அது. அது மாதிரி விழாவில் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு என்ன வேலை? ஏதாவது சப்சிடி கொடுக்குறீங்களா? செலவு பண்ணி எனக்கு மாலை போடுன்னு சொல்கிறீங்கல்ல, அங்கே தான் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இல்லை இப்போ அவங்க சரியாக செயல்படலைங்கிறீங்களா? டெஃபினட்டாக கணக்கை நீங்கள் சொன்னாங்கல்ல, நீங்கள் கேட்பேன்னு எதிர்பார்க்க. பாதி கணக்கு ஏதோ விட்டுட்டாங்க. அப்படி இல்லை, போட்ட கூட்டல் கணக்கே தப்பு. இல்லை ஒரு நம்பர் ஏதோ மிஸ் ஆகிடுச்சு. சரி சார், இப்போ நீங்கள் 5ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்களா இல்லையா? இப்போ எனக்கு பிகாம் படிச்சிருக்கீங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்க. உங்கள் 5ஆம் கிளாஸ் எக்ஸாமில் 2, 3, 6 கூட்டி எழுது அப்படின்னா 11 எழுதினா பாஸ் மார்க் போடுவான். நீங்கள் 2, 3, 6 எண்ணி 7ன்னு கூட்டல் போட்டால் என்ன சொல்லுவான்? பாஸ் பண்ணுவானா ஃபெயில் பண்ணுவானா? என்ன பண்ணுவான்? ஃபெயில் தான் பண்ணுவாங்க. 5ஆம் கிளாஸ்லேயே உங்களை ஃபெயில் பண்ணும்போது நாட்டோட நிதி அமைச்சர், நீங்கள் பாதியை மூழ்கிட்டீங்க, அதை விடுங்க. நீங்கள் சொன்ன ஃபிகர் கூட்டலே சரியாக வரலையே, அப்போ நீங்கள் என்ன தகுதி இருக்குது உங்களுக்கு? பப்ளிக்கில் வந்து பேசுகிறீங்க, அது உலகமே பார்க்க போகுது. இல்லை சார், அவங்க நோட்ஸ் கூட எடுத்துகிட்டு வரல, அவங்க மனசு. அப்போ எதுக்கு சொல்கிறீங்க? பதிஞ்சது உனக்கு மிஸ் ஆகிடுச்சு. உனக்கு சார் மிஸ் ஆனது ஓகே, கூட்டல் கணக்கு தப்புன்னா ப்ராப்ளம் இல்லை. அப்போ மனசில் மிஸ் ஆன 5ஆம் கிளாஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுவானா என்ன? மனசில் பதிஞ்சிருச்சு சார். நீங்கள் எக்ஸாமில் ஆனுவல் எக்ஸாமில் 5, 3, 6, 7ன்னு எழுதினா போனால் போகுது. நம்ம பையன் சங்கர் பாஸ் போடுங்கன்னு போடுவாங்களான்னு கேட்குறேன். என்ன சொல்லுங்கள்? அப்போ இதுக்கு மட்டும் என்ன வாய்ப்பு? அப்போ கூட்டல் கணக்கே போட தெரியாதுங்க எப்படி ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க? இல்லை நம்ம சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம் இந்தியா. அதை விடுங்க சார், கூட்டல் கணக்கு கரெக்டாக போட்டாங்களா போடலையா, அவ்வளோதான் கேள்வி. 5ஆம் கிளாஸில் அது மாதிரி கூட்டல் கணக்கு போட்டால் 5ஆம் கிளாஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. என்ன சார் 5ஆம் கிளாஸோட கம்பேர் பண்ணுறீங்க? உண்மை தானே சார்? கூட்டல் எதில் போட்டு எந்த கிளாஸில் சொல்லிக் கொடுப்பாங்க சார்? இந்த கூட்டல் கணக்கெல்லாம் எந்த கிளாஸில் சொல்லிக் கொடுப்பாங்க? பிகாமில் சொல்லிக் கொடுத்தாங்களா உங்களுக்கு? நீங்கள் பிகாமில் எனக்கு தெரியுங்கன்னு கேட்குறேன். இந்த கூட்டல் கணக்கெலாம் எப்போ போட்டிங்க? பிகாமில் வந்து போட்டிங்களா? இல்லை. எப்போ போட்டிங்க? அதான் 2வது 3வது 4வது 5ஆவதுல. அந்த கூட்டல் கணக்குமே தப்பாக ஆனுவல் எக்ஸாமில் போட்டிருந்தா என்ன இருக்கும்? என்ன பண்ணியிருப்பாங்க? 300 வருஷம் படின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு அந்த பனிஷ்மெண்ட்னா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பப்ளிக்காக உலகமே பார்க்குற இடத்துல பேசுகிறச்ச இது மாதிரி பேசினா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? பிரதமர் நான் கொடுக்கக்கூடாது, பிரதமர் கொடுக்கணும்ல. அவர் தான் எல்லாம் கரெக்டாக பண்ணுறவராச்சே. அப்போ வாத்தியார் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா வேணாமா? சில தகவல் விட்டுருந்தாங்கன்னா அடுத்த தகவல் கொடுங்க சார். அது இன்டைரக்ட் டேக்ஸே புழு பூசணிக்காக சோத்தில் மறைச்சாங்க, அதை விட்டுருங்க. கூட்டல் கணக்கு தப்பாக போட்டதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? அது ஏன் கொடுக்கல? ஏன் எந்த மீடியாவும் கேட்கல? அடுத்த முறை தமிழ்நாடு வருவாங்க, நம்ம கேட்டோம். அதை விடுங்க, ஹிந்து பேப்பரில் ஏன் கேட்கல? இல்லை ஏதாவது பெரிய ஆல் இண்டியா பேப்பரில் கேள்வி கேட்டாங்களா? ராகுல் காந்தி என்ன பண்ணுறான்னு மட்டும் கேட்க தெரியுது. அப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூட்டல் பணத்தரலன்னு எவனாவது கேட்டானா? மாண்புமிகு ப. சிதம்பரம் அது மாதிரி கூட்டல் கணக்கு தப்பாக எங்கேயாவது போட்டிருக்காரு? கூட்டல் கணக்கு தப்பாக போட்டால் விட்டுருவீங்களா அவரை? கண்டிப்பாக கேட்டிருந்துருப்போம். அப்போ ஏன் கேட்கல? இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கலன்னு ஒத்துக்கிறீங்க. ஆமாம், கேட்கலங்கிறது ஒத்துக்கிட்டு பெரிய 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 பேப்பர்காரனா சும்மா இருந்தான், கேட்கல. ஆல் இண்டியா டிவிலாம் வாய மூடிட்டு இருந்தானா? ராகுல் காந்தி இதை தான் சொல்கிறான், மீடியா வரை விலைக்கு வாங்கிட்டாங்கன்னு. ஓகே சார், அதே மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி அவங்க மேலே சர்ச்சை வந்துக்கிட்டே இருக்குல்ல, தொடர்ந்து அவங்கள நீடிப்படுத்துறீங்கப்பா. அவங்க வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, பூண்டு சாப்பிட மாட்டாங்க, கேஸ் வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துரும், டீசல் போட மாட்டாங்க, பெட்ரோல் போட மாட்டாங்க, அதனால விலைவாசியே ஏறல.
நான் போய் வெளில வாங்கினா தானே நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன், நான் பூண்டு சாப்பிட மாட்டேன், சிக்கன் மட்டன் நிச்சயமாக சாப்பிட மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன், கேஸ் நான் வெளில போய் வாங்க மாட்டேன், என் காருக்கு நான் பெட்ரோல் டீசல் போட மாட்டேன். விலைவாசி ஏறலை. நீ சும்மா கனவுல விலைவாசி ஏறிடுச்சுங்கிற. அடுத்து கூட வந்து அவங்க தான் நிதி அமைச்சராக போகிறாங்களாமே. எதுவும் போட்டோம். நம்ம நாட்டோட தலையெழுத்து அப்படி இருக்குது. பிஜேபி ஆட்சி வந்துன்னா அடுத்து அந்த பொறுப்பு. அப்போ தான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ இருக்கிறது மட்டும் கிடையாது, நாங்கள் திரும்பி வந்தால் கூட கூட்டல் கணக்கு போட தெரியாதவங்க தான் நாங்கள் நிதியமைச்சராக வச்சுருப்போங்கிறீங்க. ஓகே, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் இறுதியாக கேட்க விரும்புறது, இப்போ அண்மையில் இந்த ரிசர்வ் பேங்க் வந்து இந்த குறைஞ்சபட்சம் தொகையை வந்து நீங்கள் வச்சிருந்தா கூட நீங்கள் வந்து ஃபைன் போடக்கூடாது, எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 5000 கோடி வாங்கினப்புறம் ரிவர்ஸ் பண்ண சொல்லுங்களேன். போன வருஷம் நான் ஒரு ஆர்டிஐயில் ஒருத்தர் போட்டு பப்ளிஷ் ஆகிருந்தது. இந்த பப்ளிக் செக்டர் பேங்க் மட்டும் செக் புக்கும் மினிமம் பேலன்ஸும் மட்டும் 5000 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்களா 5 வருஷத்தில். அப்போ அவங்க அக்கௌண்ட்டில் பணத்தை போட சொல்லுங்களேன். சும்மா இனிமேல் பண்ண மாட்டாருங்கண்ணே. அப்போ 500 ரூபா விழுந்தால் நீங்கள் போய் சக்திகாந்த் தாதாஸை கேட்பீங்களா? நான் என்ன பண்ணுறேன், ஒன்று சொல்கிறேன் உங்கள்கிட்ட, டெஃபினட்டாக இதை போடுங்க. இந்த பீச் ஓரமாக வண்டியை ஓட்டிகிட்டு போங்க ஒரு நாளைக்கு. இப்போ இருக்கும், பொங்கலுக்கு அப்புறமும் இருக்கும். இந்த 2000 ரூபா நோட்டை மாற்ற மறந்தவன்லாம் இருப்பான். பக்கத்தில் கடலை கடை கூட ஒன்று நல்லா இருக்கும், ஒருத்தர் பெரியவர் போடுவார். அங்கே கடலை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தினம் ஒரு 100 பேர் க்யூவில் நின்று இருப்பான். ஏன்னா இப்போ பேங்க்கில் வாங்க மாட்டாங்க 2000 ரூபா நோட்டை. அதில் ஒரு க்யூ நின்றுட்டுருக்கும். நிற்குதா? அதுதான் பிஜேபி கதியில் மக்கள் கதி. மக்கள் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண, சக்திகாந்த் தாஸ் இஷ்யூ பண்ண நோட்டை, கையெழுத்து போட்டு கொடுத்த நோட்டை மாற்றத்துக்கு க்யூவில் நின்று, ஆர்பிஐயில் நின்று வேர்க்கடலை சாப்பிட்டுருந்தாங்க. இல்லை, உங்களுக்கு திரும்ப மாற்றிக்கிட்டே உங்களுக்கு அதுக்கான ஈக்குவல் அமௌண்ட் வந்து. சரி சார், அதுக்கு நான் போய் க்யூவில் நிற்கணும். நீங்கள் என்ன சொன்னீங்க, நாங்கள் டிமானிட்டைஸ் பண்ணலை, அது இன்னும் டெண்டர், வேலிட் டெண்டர்னு. எங்கே கொடுத்தாலும் அடுத்த 3ஆம் நாளே ஒரு பெரிய உடுப்பி ஹோட்டலில் நான் ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போட்டேன், 2000 ரூபி நோட் வில் நாட் பி அக்செப்டட்னு. இப்போ யாரும் அக்செப்ட் பண்ணல, பேங்க்கும் நாட் அக்செப்டடு. ரிசர்வ் பேங்க்கில் போய் வேர்க்காட்டில் சாப்பிட்டு நில்லி ஒரு 2 மணி நேரம். அங்கே பஸ் வசதி கூட கிடையாது. உனக்கு தெரியும் எங்கே இருக்குதுன்னு. பஸ் வசதி கூட கிடையாது. ஓகே சார், நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.